இந்த சிறுதானிய அவல் பாக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட 2 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சதை நானும் மறந்துட்டேன், வீட்டில் இருக்கிறவங்களும் கேட்கவே இல்லை. நார்மலாக உப்புமா செஞ்சு கொடுத்தா உப்புமா தானா அப்படின்னு தானே கேட்பாங்க. இந்த மாடுலேஷனில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 டம்ளர் சிறுதானிய அவலை கடாயில் போட்டு நல்லா செவக்க வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க, அப்போ தான் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகும். சைட் பை சைடு வந்து ஒரு கைப்பிடி நிறையா வந்து வெள்ளத்தை எடுத்து பாகு காய்ச்சிக்கலாம். தண்ணி இவ்வளோதான் சேர்க்கணுன்றது இல்லை, ஒரு அரை கிளாஸ் பக்கம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவல்லேருந்து நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் மிக்சியில் ஜாரில் மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்க வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நிறைய வெள்ளை தண்ணி இழுக்கவே இழுக்காது, கொஞ்சமாக தான் ஆகும். மிச்சம் வெள்ளை தண்ணி இருந்துச்சுன்னா அதில் டீ கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். இதில் அவல் ஃப்ரை பண்ணும் போதே நட்ஸ் எல்லாம் சேர்க்குறது நம்ம ஆப்ஷனல் தான். வாசனை பொருட்களான ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் வந்து கூட சேர்த்துக்கலாம். பட் நான் இன்னைக்கு பிளெயினாக தான் வந்து செஞ்சுருந்தேன். அவல் வறுத்ததுலேருந்து வந்த ஒரிஜினல் ஃப்ளேவரே இன்னுமே நல்லா வாசனையாக இருந்துச்சு. ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஹாப்பியான vlogல மீட் பண்ணலாம்.